யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்தாதீங்க. விருப்பு வெறுப்பு இருந்தாலும் அவங்களுக்கு அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். ஒரு அம்மா வந்து என்கிட்ட கொண்டு வந்த மாற்றங்கள். நான் ஆரம்பத்தில் சின்னதாக தான் பொட்டு வைப்பேன். ஆனால் அந்த அம்மா என்ன சொன்னாங்க, உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றல் இருக்குது, நல்ல ஒரு அதிர்வலை இருக்குது, நீ ஏன் இப்படி இருக்க, கை நிறைய வளையல் போடு, குங்குமம் நல்லா பெருசாக வை, நல்லா உடல் முழுக்க மஞ்சள் பூசி குளி, நல்லா தானே நீ பூசி குளிச்சுட்டு இருந்த மஞ்சள்லாம், ஏன் நடுவுற நிறுத்தின. இப்படி வந்து அவங்க எனக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க. பெரியவர்கள் சொல்லும்போது அதை கேட்டு நடந்துப்பேன். இது என்னுடைய அம்மா எனக்கு சொல்லி தந்த மிகப்பெரிய ஒரு பண்பு. யார் எது சொன்னாலும் அது நம்ம நல்லதுக்கு அப்படின்னும் போது அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறச்ச நல்ல பெரிய குங்குமமாக வச்சுட்டு போயிருந்தேன். அதாவது பொட்டு வந்து பெருசாக வச்சுட்டு போயிருந்தேன். எங்கள் உறவுகளில் ஒரு அக்கா, கணவருக்கு ரொம்ப உறவு முறை. நேராக வந்தாங்க, வந்துட்டு என்னை பார்த்துட்டு என்னடி இப்படி இருக்க அப்படின்னாங்க. என்னக்கா என்னாச்சு, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னும்போது அவங்க, என்ன இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுட்ருக்க, ஐயா அசிங்கமாக இருக்குது, இவ்வளோ பெருசாக வச்சுன்னு இருக்க அப்படின்ட்டாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு வருத்தமாக போச்சு. அன்றைக்கி இரவு முழுக்க எனக்கு வந்து மனசு வருத்தம்னா வருத்தம், அப்படி ஒரு வருத்தம். குங்குமம் வந்து ஒரு பெண் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் தானே. ஒரு சிலருக்கு அது வந்து சின்னதாக வைப்பாங்க, ஒரு சிலர் பெருசாக வைப்பாங்க. எனக்கு ஒரு அம்மா இந்த மாதிரி வச்சா நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதை மாதிரி நான் வச்சுட்டு இருந்தேன். அந்த அக்கா பார்த்த உடனே, என்ன இப்படி இருக்குது, இவ்வளோ பெரிய குங்குமம் வச்சுருக்க, ஐயா நல்லாவே இல்லை அப்படின்னும் போது எனக்கு அது ஒரு மாதிரியாக இருந்தது. அன்றைக்கி இரவு முழுக்க நான் தூங்கவே இல்லை, அப்படி ஒரு வருத்தம். இதுலேருந்து மீண்டு வரத்துக்கே ஒரு 4 நாள் ஆச்சு எனக்கு. அதனால நாம் யாரையுமே ஏன் இவ்வளோ பெருசு வைக்கிறேன், ஏன் இத்தனோண்டு வைக்கிறேன் அப்படின்ற கேள்வி நம்ம கேட்கக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை அவங்க செய்கிறாங்க. யாரையுமே அவங்களுடைய நடை உடை பாவனை, அவங்களுடைய அலங்காரம் எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு என்ன இப்படி இருக்கு, என்ன அப்படி இருக்கு, ஏன் இவ்வளோ குண்டாயிட்ட, ஏன் இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுருக்க, ஏன் இவ்வளோ பூ வச்சுருக்க, ஏன் இவ்வளோ மணி போட்டிருக்க, இதெல்லாம் கேட்காதீங்க. அது அவங்கவுங்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய வரம். அதை அவங்க அனுபவிக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்கள பார்த்து நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அவங்க நல்லா இருக்காங்க, நெத்தி நிறைய குங்குமத்தோடு இருக்காங்க, கழுத்தில் எவ்வளோ மாலை போட்டிருக்காங்க பாரு அப்படின்னு அவங்கள நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அதே மாதிரியான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ஒருத்தர்கிட்ட நல்ல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம பாராட்டணும், இல்லை ரசிக்கணும். இல்லை எதுவுமே நம்மளுக்கு தெரியல அப்படின்னாலும் மனசுக்குள்ளவே நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். இது எனக்கு வந்து எப்போதுமே எங்கள் அம்மா எனக்கு சொல்லுவாங்க. யாரையுமே சட்டுன்னு எதுவும் சொல்லாத, யாருமே எதுவுமே வந்து மனசு வருத்தப்படும்படி பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னை யாராவது கஷ்டப்படுத்தினா